Assalamu alaikum my dear family and friends. Welcome to Rahim's kitchen. இன்னைக்கு நம்ம மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்க போகிறோம். மீன் எப்படி வாழை இலையில கிரில் மாதிரி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் பெப்பர் 1/2 ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் ஃபுட் வினிகர் 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு லெமன் சாறு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு முழு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் ஆயிடணும். கோகோனட் ஆயிலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ கேரளா டிஷ்ஷஸ்னால் மெயினானது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் அவங்க எல்லாமே சமைப்பாங்க. அவங்க சாப்பாடு எல்லாமே தேங்காய் எண்ணெயிலே செய்வாங்க. வாசனை அப்படி இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாஷ் பண்ணியிருக்கிற மீனை நம்ம இப்படி ஸ்லைசஸ் பண்ணிக்கிறோம். கட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக ஸ்லைஸ். ஒரு சைடு 3 கட்டும், இன்னொரு சைடு 2 கட்டு. இந்த மாதிரி பண்ணிட்டா மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா மீன் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி 4 ஃபிஷ் எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி கோகோனட் ஆயில் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு பொரியலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். அப்படியே கரைஞ்சிரும் வாயில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது. இந்த மாதிரி அந்த ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட் எடுத்து ஒவ்வொரு மீனாக அழகாக தடவி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிடணும். நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய் எண்ணெய் முடிக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் கேரளாலெல்லாம் நல்ல முடி இருக்கும் எல்லாருக்கும். இந்த மாதிரி நல்லா மீன் எல்லாம் மசாலா போட்டு சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒரு தவாவில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஒரு மீனாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த மீன் 1/2 குக் ஆனால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாழை இலையில குக் பண்ண போகிறோம். அதனால இப்போது ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் குக் பண்ணிக்கலாம். மீன்லாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது. வீடே மண்ண கமங்குது. இப்போது இன்னொரு சைடு மெதுவாக திருப்பிக்கலாம். நல்லா மீன் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. மசாலாலாம் ஒட்டி அது கோட் ஆகிட்டு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு தமிழ் ஒழுங்காக வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் தமிழில் கொஞ்சம் தப்பு இருக்கும். அதனால நான் சப்டைட்டிலும் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மீன் 1/2 குக் ஆயிடுச்சு எல்லா மீனும். இப்போ இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில்.
இப்போ இது வச்சிடலாம் ஒரு சைட். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு போடணும். இந்த வெங்காயம் பூண்டு வாசனையும் அந்த ஃப்ளேவரும் மாஸ்டர் இந்த ஃபிஷ் பொழிச்சதுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வதக்கிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயமும் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இந்த மாதிரி குழம்பு ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சீ ஃபுட்க்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் அதிகம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுடரை யூஸ் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலருக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வெறும் வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ 1 நல்ல பொடிசாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த டொமேட்டோ, கார்லிக், இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காயோட ஃப்ளேவரும் அந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பால் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அப்படி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா திக்காக பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ வாழை இலை எடுத்து இந்த மாதிரி நெருப்பில் இப்படி காட்டி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ண முடியும் பேக் பண்ணுறப்போ ஃபிஷ்ஷு. ஓகேவா? இது அழகாக இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. இப்போ அது வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் ரெடியான பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா பேஸில் கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் நிறைய எடுத்து இப்படி கொடுத்துட்டு இதுக்கு மேலே மீன் வைக்க போகிறோம். ஹாஃப் குக் மீன் ஆயிடுச்சுல அது எடுத்து வச்சிடுறோம். இப்போது இதுக்கு மேலேயும் நல்லா அந்த மசாலாலாம் போட்டு சூப்பராக கோட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். இந்த மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாட்டாக அழகாக க்ளோஸ் பண்ணிகிட்டே வரலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்து இது கட்டிடணும். இந்த மாதிரி 4 சைட்ஸ்லேயும் க்ளோஸ் பண்ணி த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வந்து நீங்கள் பேனு தவா என்ன வேணால் எடுத்துக்கலாம். அதில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் பேஸ்க்கு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு இந்த பேக் பண்ண மீன் எடுத்து அழகாக அதில் வச்சிடலாம். இப்போது இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக இன்னொரு சைடு இது திருப்பணும். இன்னொரு சைடு திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதே லோ ஃப்ளேமில். இப்போது 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ்
கண்டிப்பாக உள்ள சூப்பராக மசாலாவும் வெந்திருக்கும், அதே மாதிரி மீனும் சூப்பராக வெந்திருக்கும் நம்புகிறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது மீன் பார்த்திங்களா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த மசாலாலாம் சூப்பராக மர்ஜ் ஆகி அந்த மீனுக்குள்ளே அந்த மசாலா சூப்பராக இருக்கு. இப்போது பிளேட்டிங் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா தனியாக பிளேட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம். வாழை இலையில் அந்த மீன் பொளிச்சது, அந்த வெங்காயம், அந்த சின்ன பூண்டு, அந்த மசாலா சூப்பராக இருக்குது சாப்பிடவே. இந்த கருவேப்பிலையோட அந்த மசாலாவோட நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடுங்க. இது முடிக்கும் நல்லது. கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், இது எல்லாமே. இதே மாதிரி மீன் வந்து வாழையில செஞ்சு எடுத்ததும் அந்த வாழையில டேஸ்ட்டும் காட்டுது, பூண்டு வெங்காயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, தேங்காய் பால், இது எல்லாம் சேர்த்து அந்த மீன் சூப்பராக குக் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. Keep supporting Rahimay's Kitchen.